வணக்கம் தோழா. நீங்க என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, தமிழ்ல இணை சொற்கள், திசை சொற்கள், வட சொற்கள் இந்த மாரி நெறைய சொற்கள் இருக்குல்ல. அத பூரா பார்த்துருவோம். இந்த தடவ கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. காம்ரேட் அதாவது தோழனை குறிக்கும் காம்ரேட் என்பது எந்த மொழியிலிருந்து வந்துச்சு அப்டின்னு கேட்டிருந்தாங்க. அது போர்ச்சுகீசிய மொழி. அந்த மாரியான கொஸ்டின்ஸ்லாம் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? இணை சொற்கள் இணை சொற்கள் அதாவது நேரிணை சொற்கள், எதிரிணை சொற்கள்னு 2 வகையா இருக்கு. நேரிணை சொற்கள்னா 2 பொருளுமே பாசிட்டிவாவே சொல்றது. இப்ப எப்டின்னா, அ ஓங்கி உயர்ந்த, பேரும் புகழும், கண்ணும் கருத்துமாய் அப்படி 2மே பாசிட்டிவா வரும். அது எதிரிணை சொற்கள் அப்படின்னா, ஒண்ணு பாசிட்டிவ், ஒண்ணு நெகட்டிவ். இப்போ வந்து அல்லும் பகலும், கீரியும் பாம்பும் இந்த மாரி வர்றதெல்லாம் எதிரிணை சொற்கள். சரி வாங்க பார்த்துருவோம். நாம் ஒரு செய்திகளை, கருத்துக்களையும் பிறரிடம் கூறும் பொழுது, சுவைபடக் கூறுவதற்காக ஒரே பொருள் தரும் இரு சொற்களை பயன்படுத்துவது உண்டு. அவை நேரிடை சொற்கள் எனப்படும். காவேரி கண்ணும் கருத்துமாய் படிப்பாள். வளவனின் தந்தை பேரும் புகழும் மிக்கவர். ஓகேவா? எதிரிடை சொற்கள். எதிர்பொருள் தரும் சொற்களை பயன்படுத்துவது எதிரிணை சொற்கள் எனப்படும். கோபாலன் உயர்வு தாழ்வின்றி அனைவரிடமும் பழகுவான். மலர்கொடியின் தந்தை அல்லும் பகலும் அயராது உழைப்பவன். ஈடு இணையற்ற ஓங்கி உயர்ந்த அது வந்து நேரிணை சொற்கள். இரவு பகல், கீரியும் பாம்பும் அப்படின்னா எதிரிணை சொற்கள். ஓகே. சிறியினை அப்படின்னு போட்டிருக்காங்க. சிறியினை சொற்கள். சிறியினை சொற்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஒரு பொருளோட நிறத்தையோ, உருவத்தையோ, அதோட நிலைமையையோ, அந்த இடத்தையோ குறிக்கிறது தான் சிறியினை சொற்கள். இது வந்து அர்த்தம் வராது. அதோட நிலைமையை நம்ம உணர்ந்துக்குவோம். இப்போ வந்து பொருளின் செறிவை குறித்து வருவன செறிவினை சொற்கள். பச்சை பசேல் அப்படின்னா வயல்ல புல்லு பச்சை பசேல்னு முளைச்சிருக்கு அப்படின்னா அது பசுமையை குறிக்குது. வெள்ளை வெளியர் ஒரு வெள்ளைக்காட்சி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கா அப்படின்னா அவரோட நிறத்தை குறிக்குது. ஓகேவா? கண்ணங்கரையல் அப்படி ஆப்பிரிக்காக்காரன் இல்லை இருட்டு ஏதாவது ஒரு வச்சுங்க, கண்ணங்கரையன்னு இருக்கு அப்படின்னா அதோட நிறத்தை தான் குறிக்குது. வாடி வதங்கி இப்போ பூங்கொத்து வாடி வதங்கி இருக்கு, இதுல ஏதோ ஒரு செடி வாடி வதங்கி போயிருக்கு அப்படின்னா அது நிலைமை குறிக்குது, நிலைமையை குறிக்குது. அது பொருளை விட்டு குறிக்காது, நிலைமையை குறிக்கும். ஓகேவா? நட்டு நடுவில். ஓகே. இலக்கிய வகை சொற்கள்ல வந்து இயற்சொல்கள், திசை சொற்கள், திரி சொற்கள் அப்படின்னு நிறைய வகை இருக்கு. அந்த வகையில படி பார்த்துருவோமா? இயற்சொல் அப்படின்னா எளிதில் நான் சொல்றது உங்களுக்கு புரியணும், அந்த மாதிரி சொல்றதுதான் இயற்சொல். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொல்கள் அப்படி சொல்றது. கடல், கப்பல், எழுதினான், படித்தான் அப்படி சொல்லுவோம். இது வந்து எல்லாமே 4 வகைப்படும். அந்த 4 வகை என்னன்னா, பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல். அதாவது பெயர் இயற்சொல் மண் பொன் ஒரு பெயர். வினை இயற்சொல் நடந்தான், வந்தான். இடை இயற்சொல் அவனை, அவனால். உரி இயற்சொல் இது வந்து நகர் அப்படின்றது இயற்சொல், மா அப்படின்றது உரிச்சொல். உரிச்சொல் என்னன்றது நான் ஒரு கிளாஸ் போடுறேன், அது ஒரு முக்கியமானது தான். கடி, நனி, மிகு அப்படின்னு நிறையா வரும். மா அப்படின்றது இந்த ஒரு நகர், சின்ன நகரை மாநகர் அப்படின்ற பெரிய நகராக்கி காட்டும். அவ்வளவுதான். அது ஒரு உரிச்சொல் சேர்றது அதோட மிகைப்படுத்தி காட்டும், சில இடத்துல தாழ்வுபடுத்தி காட்டும். ஓகே. திசைச்சொல் அப்படின்னா கற்றோருக்கு மட்டும் விளங்குவையாக இருக்கும் இலக்கியங்கள் பயின்று வரும்போது அமைந்த சொற்கள் திரி சொற்கள் அப்படின்னு சொல்றோம். அதாவது கற்றவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும், மற்றவங்களுக்குலாம் அது புரியாது. அது என்ன? வங்கூல். வங்கூல்னா காற்று. அழுவம்னா கடலையும் குறிக்கும், காட்டையும் குறிக்கும். சாற்றினான் அப்படின்னா கொடுக்குறான், பேசுறான், ஒப்பு கொடுக்குறான், நிறைய வார்த்தைகள் வரும். உருபயன் அப்படின்னா ஒரு செயலை செய்யறதுனால கிடைக்கக்கூடிய பயன், அதான் உருபயன். இப்படின்றது 4 வகைப்படுது. இதுவும் அதே தான். பெயர் திரிசொல், வினை திரிசொல், இடை திரிசொல், உரி திரிசொல். உரினா கூர், களி, ஒரு வீடியோ போடுறேன். இடை திரிசொல் அப்படின்றது அன்ன, மான அப்படின்னு வருது. வினை திரிசொல் அப்படின்றது இயம்பினான், சொன்னான், பயின்றான், கற்றான், அந்த மாதிரி மீன் தருது. பெயர் திரிசொல் அப்படின்றது அலுவம் சொன்னேன், காடு, கடல். வங்கம் அப்படின்னா கப்பல். ஓகேவா? பெயர் திரிசொல்கள் சில பார்த்துருவோமா? எயிறு அப்படின்னு சொல்றது பல்ல சொல்லுவாங்க. எயிறு வலி அப்படின்னா பல்லு வலி. வேய் அப்படின்னா மூங்கி, இது நமக்கு தெரியும். மூங்கிற்கு நிறைய பேர்கள் இருக்கு புக்குல, பார்த்துக்குங்க. மடி அப்படின்றது சோம்பல். நல்குறவு அப்படின்றது வறுமை. பீலி அப்படின்றது மேல் தொகை. உகிர் அப்படின்றது நகம். உகிர்னா நகம். இது கூட இந்த குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. ஆழி அப்படின்றது கடல், சக்கரம். வினை திரி சொற்கள். வினவினான் அப்படின்னா கேட்டான். விழித்தான் அப்படின்னா அழைத்தான். நோக்கினான்னா பார்த்தான். சூடினான் ஆடை சூடினான் அப்படின்னா அணிந்தான். சூட்டினான் வேற. சூட்டினான்னா தலையில வைக்கிற மாதிரி வரும்,
மலர் சூட்டினான், கிரீடம் சூட்டினான்ற மாதிரி வரும். சூடினான் அப்படின்னா அணிந்தான் அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஒரு பொருள் குறித்த பல திரை சொற்கள். அதாவது வங்கம், அம்பி, நாவாய் எல்லாமே என்னத்தை குறிக்குது? கப்பல் அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிக்குது. கப்பல்ன்றது வந்து ஒரு இயற்சொல். நாவாய், அம்பி, வங்கம் இதெல்லாம் என்னது? ஒரு பொருள் குறித்த பல திரிசொல்கள். இதெல்லாம் திரிசொல்கள். வங்கம் இதெல்லாம். ஓகேவா? பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். இதழ் அப்படின்ற சொல் வந்து பூவின் இதழை குறிக்குது. கண் இமை, கண் அந்த மூடி இருக்க இமை, அதாவது கண் இமையை குறிக்குது. பனை ஏடு அப்படின்னா ஓலைச்சுவடைகளை குறிக்குது. நாளிதழ், இதழ், நாளிதழ். ஓகேவா? அதை குறிக்குது. திசை சொற்கள் அப்படின்றது வடமொழி தவிர்த்து பிற மொழிகளில் இருந்து தமிழில் இடம்பெற்றுள்ள சொற்களை திசை சொற்கள் அப்படின்னு சொல்றோம். வடமொழினா என்னதுப்பா? வடமொழினா சமஸ்கிருதம், அவ்வளவுதான். சமஸ்கிருதத்தை தவிர்த்து மற்ற மொழிகள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய சொல்ல தான் நம்ம திசை சொல் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் சாவி, சாவினா திறவுகோல். ஜன்னல், ஜன்னல்னா சாளரம். பண்டிகை அப்படின்னா விழாக்கள். ரயில் அப்படின்னா தொடர் வண்டி. சிபாரிசு அப்படின்னா சிபாரிசு பண்றது எப்படி சொல்றது? சப்போர்ட் பண்ணுவோமே, அதுக்கு தமிழ் என்னன்னு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. மார்க்கெட், மார்க்கெட்னா சந்தை. ஓகே. முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற்பகுதிகளில் வழங்கி வந்த கேணி, கேணினா கிணறு, பெற்றம், பசு போன்ற சொற்களுமே திசை சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. வட சொற்கள். வட சொற்கள் அப்படின்றது வடமொழி சமஸ்கிருதத்திலிருந்து தமிழில் இடம்பெற்று வரும் சொற்களை வட சொற்கள் அப்படின்னு சொல்றோம். இது மோஸ்ட்லி வந்து இம்முன்ற வார்த்தையில தான் முடியும். ஓகேவா? வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம், ரத்தம் அது கூட வந்து ஒரு வட சொல். ஓகேவா? நமக்கு தமிழ்ல வந்து ரத்தத்துக்கு குருதின்னு வரும். ரத்தம் அப்படின்றது வட சொல். இரண்டு வகைப்படும். அது வந்து என்னன்னா தற்சமம் அப்படின்னு சொல்றது. அப்புறம் வடமொழியில் உள்ள சொல்ல அப்படியே நம்ம பயன்படுத்துறது. இப்போ கமலம்னா கமலம்னே நம்ம பயன்படுத்துறோம். அலங்காரம், அலங்காரம் தான் பயன்படுத்துறோம். அது போக தற்பவம்னு ஒன்று இருக்கு. தற்பவம் அப்படின்றது என்னன்னா வடமொழியில் உள்ள சொல்ல தமிழுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கிறது. லட்சுமி அப்படின்றது லக்குமி, விஷம் அப்படின்றது விடம், பங்கஜம் அப்படின்றது பங்கயம், வருஷம் அப்படின்றத வருடம் அப்படின்னு மாத்தி வச்சிருக்கோம். ஆனா இதெல்லாம் வந்து சமஸ்கிருத சொல்லுதான், வடமொழி சொற்கள் தான். இப்ப நம்ம கம்பர் கூட கம்பராமாயணத்துல லக்குவன் அப்படின்னு மாத்திருப்பார். அதை வந்து லக்ஷ்மணன் அப்படின்னு மாத்திருப்பாரு. ஹனுமான் அப்படின்றத அனுமான் அப்படின்னு மாத்திருப்பார். இந்த வடமொழி சொற்கள்லாம் தூக்கிட்டு மாத்திருப்பார். ஓகேவா? ஒரு தனி குறிலை அடுத்து ரகர ஒற்று வந்தால் வந்தால் அது வடமொழி சொல் அப்படின்னு சொல்றாங்க. அர்ச்சுனன், சர்ப்பம், சர்ப்பம்னா பாம்பு. அர்ச்சனை அப்படின்னா மலர்களை தூவி வழிபடுறது அர்ச்சனை. அர்ச்சுனன் அப்படின்னா என்னன்னு தெரியல எனக்கு. நீங்க யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பொருள் குறித்து பல திரிசொல்கள் அப்படின்றது கமலம், கஞ்சம், முண்டகம், முளரி ஆகிய சொற்கள் வந்து தாமரை அப்படின்ற மலரை குறிக்குது. இது ஒரே பொருளை குறித்து வருகிறது. பல சொற்கள் கொடுத்த ஒரு திரிசொல் அப்படின்றது ஆவி அப்படின்ற சொல்லுக்கு மெல்லிய புகை, உயிர், பேய் போன்ற பல பொருட்கள் உள்ளது. வீசு என்ற சொல்லிற்கு எரி, சிதறு, பறவச்சை, ஆட்டு போன்ற பல சொற்கள் உள்ளது. ஓகே. இப்போ நம்ம வந்து எக்ஸாம் கேட்ட மாதிரி திசை சொல் பார்த்தோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது கெட்டியா பிடிச்சிக்க, கெட்டியா பிடிச்சிக்க அப்படின்றது தெலுங்கு மொழி. கெட்டின்றது அதுக்கு தமிழ்ல வந்து உறுதியா, உறுதியா பிடிச்சிக்க அப்படின்றது. தெம்பு, தெம்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது உன்ட ஊக்கம் இருக்கா, என்னை அடிக்கிறதுக்கு உன்ட ஊக்கம் இருக்கா, அதுதான் உன்ட என்னை அடிக்கிறதுக்கு தெம்பு இருக்கா அப்படின்னு கேட்போம். அது தெலுங்கு சொல்லலாம். பண்டிகை, பண்டிகைனா விழா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பண்டிகை அப்படின்றதும் தெலுங்கு சொல்லுதான். வாடகை, வாடகைனா குடிக்கூலி தமிழ்ல, அதுவும் தெலுங்கு சொல்லுதான். எச்சரிக்கை, எச்சரிக்கைனா முன் அறிவிப்பு. ஆனா நம்ம எச்சரிக்கைன்ற வேலை தான் பயன்படுத்திட்டே இருக்கோம். அதுவும் தெலுங்கு சொல்லுதான். அசல், அசல்னா முதல், பட்டியல முதல் தான் நம்ம அசல்னு சொல்றோம். ஓகேவா? அது வந்து உருது மொழி சொல். ஓகேவா? அடுத்தது அனாமத்து. அனாமத்து அப்படின்னு என்ன சொல்றது? அனாமத்துனா கணக்கிலே இல்லை, கணக்கில் இல்லாதது. அது உருது மொழி சொல்லுதான். இனாம், இனாம்னா உருது, அது வந்து நன்கொடை, இனாமா கொடுக்கறது. ஓகேவா? அது வந்து நன்கொடை கொடுக்கறது, அது உருது மொழி சொல். இலாகா அப்படின்றது துறைகள், துறைன்றது நம்ம தமிழ்ல சொல்றோம், அது உருது மொழி சொல்லுதான். சலாம் அப்படின்றது சலாம் வை, வணக்கம் வை அப்படி சொல்லுவோம், அது உருது மொழி சொல்லுதான். சாமான் அப்படின்னா ஒரு பொருள், அந்த சாமானை வச்சு காணும் அப்படின்னு மாதிரி வரும், அந்த மாதிரி வர்றதெல்லாம் உருது மொழி சொல்லுதான். சவால், சவால்னா ஒரு அரைக்கூவல், சவால் விடுறது, அது உருது மொழி சொல்லுதான். ஓகேவா? கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, குறைவா இருக்கு, அது பாரசீக மொழி சொல். கிஸ்தி, கிஸ்தினா வரி, கிஸ்தி கொடுத்தாயா அப்படின்னு கேட்பாங்க, இந்த மாதிரி பாரசீக சொல் இது. குஸ்தி, குஸ்தினா குத்துச்சண்டை, இதுவும் பாரசீக மொழி சொல்லுதான்.
சரகம் அப்படின்றது எல்லை. நிறையா ஸ்கூல்லலாம் முதல்ல ஹெட் மாஸ்டர்லாம் இப்படி தான் எழுதுவாங்க. என்னோட சரகத்திற்குள் இருக்கும் இந்த பள்ளி அப்படின்ற மாதிரி எழுதி கொடுப்பாங்க. நான் இப்போ கூட போய் தமிழ் வழி சான்றிதழ் வாங்குறதுக்காக போனேன். அப்போதைக்கு அந்த ஃபாதர் அப்படி எழுதி கொடுத்தாரு. நான் படித்தது வந்து ஒரு கிறிஸ்டின் சர்ச் ஸ்கூல் தான். அவர் என் சரகத்தில் இருக்கும் பள்ளி தற்போது மூடப்பட்டு விட்டதால் அப்படின்னு போட்டு எழுதி கொடுத்தாரு. அந்த சரகம் அப்படின்ற வார்த்தை நல்ல ஒரு வார்த்தை. சரகம் அப்படின்றது எல்லை. சுமார்ன்றது வந்து ஏறக்குறைய அப்படின்னு சொல்றது இது பாரசீக மொழி சொல்லுதான். தயாராயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆயத்தம். நம்ம இது வந்து ரெடி ஆயிட்டேன்ற மாதிரி சொல்லுவோம். ரெடி ஆயிட்டேன், தயாராயிட்டேன். அது வந்து ஒரு பாரசீக சொல் ஆயத்தம். அதுக்கு தமிழ்ல வந்து ஆயத்தம். பட்டா பட்டான்றது ஒரு உரிமம். அது வந்து பாரசீக சொல்லு தான். அடுத்தது அப்படியே பார்த்துருவோம். முடிய போகுது. ஓகே. அலமாரின்றது போர்ச்சுகீசிய சொல். நிலைப்பேலை. சில இதில் நெடும்பேலைன்னு போட்டிருப்பாங்க. நிலைப்பேலைன்றதே படிச்சுக்கிங்க. மாற்றி கூட விட்டுருவாங்க. நிலைப்பேலை தான் நமக்கு உண்மையானது. சாவினா திறவுகோல். இதுவும் போர்ச்சுகீசிய வார்த்தை தான். ஜன்னல்ன்றது காதலர். சாளரம் அப்படின்ற கூட தமிழ்ல சொல்லுவாங்க. போர்ச்சுகீசிய வார்த்தை. கிராம்புக்கு வந்து தமிழ்ல இலவங்கம். போர்ச்சுகீசிய வார்த்தை. பாதிரி அப்படின்றது ஒரு கிறிஸ்துவ இறை அடியார். போர்ச்சுகீசிய வார்த்தை தான். மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம். நன்றி தோழா.